வெல்கம்ஸ் டு PY சனாஸ் vlog சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்ட்டு நான் நம்புறேன். டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, இதுக்கு எப்ப பார்த்தாலும் சாம்பார் இல்லைன்னா வந்துட்டு உருளைக்கிழங்கு குருமா எல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்ச சட்னி அரைப்போம் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா கோவக்காயை வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சமா நான் இப்போ இஞ்சி எடுத்து போட்டுக்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு. இப்போ நான் இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா விரலில் வந்து பாதி சைஸ் அளவுக்கு தான் இருக்கும், திட்டமாக தான் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வறுத்த கடலை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். அப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சிருக்கும், இது வந்து ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மிளகு போட்டுக்கிறேன். தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இது வந்து ஆப்ஷனல் தான். கடைசியாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? கொஞ்சம் நான் எண்ணெயை விட்டுக்கிறேன், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கறிப்பட்டை இருக்கு இல்லைங்களா, வாசனைக்காக தான் போட்டுக்கிறேன். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை வந்து நான் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கின ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு அந்த அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம். இதில் வந்து இந்த பச்சை வாசனை வந்து போகணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தால் போதும். எப்பயுமே வந்துட்டு வதக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தீய விடாமல் பார்த்துக்குங்க. தீஞ்சிச்சுன்னா அதனோட டேஸ்ட்டும் சரி, அதனோட தன்மையே மாறிடும். பார்த்தீங்களா, நல்லா சுருண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா, ஒட்டாமல் வருது இல்லைங்களா? இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அந்த தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழத்தை நான் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோவக்காய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்து இப்போ உங்களுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிட வேண்டியதாங்க. இப்போ தண்ணி ஊற்றி தட்டு போட்டு வேக வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நாழியில் வந்து அது நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். அடுப்புக்கிட்ட போகும்போது கடுப்பாக போகாமல் அழகாக சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா அரைகுறையாக இருக்கிற சமையல் கூட சும்மா அல்டிமேட்டாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை, புதினா, மல்லித்தழை போட்டு இறக்கிட வேண்டியதான். ஒரு குடும்பத்தில் வந்து 2 பேர் வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட நிகழ்கால வாழ்க்கையை கூட வாழாமல் சந்தோஷமாக இருக்காமல் அவங்களோட பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துக்காக அவங்க வேலைக்கு போகிறாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னப்பா நீங்கள் 2 பேர் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க. உண்மையாலுமே அவங்கவுங்க லைஃப்லேயும் நிறைய கஷ்டம் இருக்குது. அதனால் தயவுசெய்து யாரையும் பார்த்து இந்த மாதிரி பேசாதீங்க. அவ்வளோதான். எப்படி இருக்குது நம்ம கிரேவி? சும்மா சூப்பராக நல்லா சுருளை வந்துருச்சிங்களா? அவ்வளோதாங்க, நம்ம கோவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.